Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா beads எப்படி ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். என்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ண கூடாது அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து Black கலர் ஃபேப்ரிக் பேஸாக எடுத்திருக்கேன். நான் இதில் வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் கலர் அதாவது பிளாக்கோட ஃபேப்ரிக்கில் பிளாக் கலர் த்ரெட்டே உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணி எப்படி வரும்னு காமிக்க போகிறேன். அதே மாதிரியே ஒயிட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி உங்களுக்கு அதோட அவுட்லுக் எப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இது 2 த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷிங் எப்படி பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு வந்துட்டு எந்த த்ரெட் யூஸ் பண்ணணும், எந்த மெட்டீரியலுக்கு எந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணால் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். நிறைய பேர் வந்துட்டு நம்ம என்ன கலர் த்ரெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னே தெரியாமல் கன்ஃபியூஷனோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நம்மளோட வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் நான் பீடில் ஏதோ ஒரு லைன் சென்டரில் நம்ம எப்பவுமே கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்போ பீடோட செயினோட சென்டர்லேருந்து நம்ம எடுத்து கட் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஏதோ ஒரு எட்ஜில் தான் நம்ம கட் பண்ணணும். சென்டரில் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 சைட்லேயுமே பீட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ 2 சைட்லேயும் நம்ம லாக் இல்லாதனால 2 சைட்லேயும் வர ஆரம்பிக்கும். அப்போது பீடு வந்து நமக்கு கரெக்டாக எடுக்க முடியாது. ஸோ வேஸ்டேஜ் தான் அதிகம் ஆகும். எப்போவுமே இந்த மாதிரி கேப் எல்லா செயின்ஸ்லேயுமே நமக்கு இந்த மாதிரி கேப் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி கேப் எல்லா செயின்ஸ்லையுமே இருக்கும். ஸோ இந்த செயினில் இருக்க கேப்பை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த போர்ஷனில் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீடில் வந்து இந்த பீட்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் நீடில் வந்து லோட் பண்ணிட்டேன் பீட்ஸை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உடன் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 இன்ச் இருக்கும் இல்லையா, அந்த நீடில் தான் எடுத்திருக்கேன். 1 இன்ச் நீடில் நான் எடுக்கல. இதுலேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன், அதுலேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் த்ரெட் எப்போது நார்மலாக நம்ம எப்போ எடுப்போம் அதே மாதிரி எடுத்துகிட்டு ஒயிட் கலர் த்ரெட் வச்சு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். நார்மலாக செயின் ஸ்டிச் அதே மாதிரி தான் நம்ம செயின் ஸ்டிச் போடுறோம். லாக் எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போது நம்ம சிங்கிள் பீடாக விடுறோம். ஓகே, லைன் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வராது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க லைன் போட்டுட்டு கூட நீங்கள் இதில் ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக பாருங்கள், நீடில் கரெக்டாக நான் த்ரெட்டு நீடில் எங்கேயுமே நான் சாக்கி கிடையாது. கரெக்டாக வச்சுட்டு ஒரு பீட் விட்டுட்டேன். ஸோ ஒரு பீட் விட்டுட்டு ஓகே, பீட் நல்ல குவாலிட்டி பீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும். இந்த மாதிரி எதுவுமே ஸ்ட்ரகிள்லாம் ஆகாது. இதே நல்ல குவாலிட்டி பீடு இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு லோட் பண்ணும் போதே நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அங்கங்கே வந்து ஸ்டக் ஆகும். மேக்ஸிமம் அது உங்களுக்கு சுகர் பீட்லலாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு ஆகும். ஸோ நான் அது சுகர் பீடெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற வீடியோ ஒரு செப்பரேட்டாக போடுறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நேராக நீடில் 90 டிகிரியில் வச்சுக்கிறேன். அதாவது ஃபேப்ரிக்கோட பேஸ்லேருந்து பாருங்கள் 90 டிகிரியில் வச்சுட்டு என்னோடய ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ரிங் ஃபிங்கரில் சிங்கிள் பீடு விட்டுட்டு என் சுண்டு விரல் வச்சு நான் கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ரொம்ப டைட்டாக அப்படி பிடிச்சிட்டு இழுத்து கீழே இருக்க த்ரெட்டெல்லாம் பிடிச்சிட்டு இழுத்துட்டும் நீடில் ரொம்ப ஹார்ஷாக பிடிச்சிட்டு பண்ணக்கூடாது. எப்போவுமே நார்மலாக ஃப்ரீயாக விட்டு பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்ல ஃப்ளோ கிடைக்கும். இப்போது ரொம்ப நம்ம டைட் பண்ணும்போது நீடில் வந்துட்டு இப்படி பெண்ட் ஆகுது தெரியுதா? ஸோ நீடில் வந்து பெண்ட் ஆகும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த த்ரெட்டு வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஃப்ளோ இருக்கணும். இப்போ நான் மேலே இழுக்கும் போது எனக்கு கீழே த்ரெட் நான் லூஸ் கொடுக்கணும். கீழே நான் த்ரெட்டு இழுக்கும் போது மேலே இருக்க நீடில் நான் லாக் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த லூப்பில் இதில் மாட்டியிருக்கல, இந்த த்ரெட்டு வந்துட்டு எனக்கு லூஸ் இருக்கணும். ஸோ நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு கரெக்டாக வந்துட்டு த்ரெட்டு வந்து மேனேஜ் பண்ண தெரியும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஷூயிங் த்ரெட் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம போகிறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு பண்ணுறேன். வருதா? எனக்கு அந்த லூப்பே வர மாட்டேங்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீ ஃப்ளோவாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ வந்துச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நான் இவ்வளோ லாங்கில் வச்சுருக்கேன். இது நான் அப்படியே கிட்ட போயிட்டு கூட பண்ணுறேன் பாருங்கள். இதுலேயுமே நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக பண்ணாமல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிவிட்டு. இப்போ லாஸ்ட் பீடு வந்து நமக்கு இன்னும் சரியாக டைட் ஆகாது. ஏன்னா நம்ம இன்னும் லாக் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். ஸோ லாக் பண்ணாமல் இருக்கிறதுனால லாஸ்ட் பீடு வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி லூஸாக தான் இருக்கும், தெரியுதா? ஸோ ஒரு டைம் தான் நான் நீடில் லோட் பண்ணேன் பீட்ஸு. ஸோ எவ்வளோ பீட்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன், எவ்வளோ பெரிய லென்த் 2 இன்ச் மேக்ஸிமம் 2 இன்ச் பக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பீட்ஸ் வந்துட்டு சிங்கிள் லைனில் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம இதை லாக் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போது நான் பிளாக் கலர் த்ரெட்டில் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம ஒயிட் கலரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நான் பிளாக் கலரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பீட் அதே மாதிரியே லோட் பண்ணிட்டேன். பிளாக் கலர் த்ரெட் வச்சு நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ த்ரெட் நான் மேலே எடுத்துட்டேன். தெரியுதா? பிளாக் கலர் த்ரெட் செல்ஃப் கலர் அப்படிங்கிறதுனால நம்ம அவ்வளோக்கா தெரியாது. நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து பிளாக் கலர் த்ரெட்டில் வந்துட்டு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே ரிங் ஃபிங்கரில் நான் சும்மா தான் விட்டேன். நான் பிடிச்சிருக்க த்ரெட் அப்படி விட்டேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக போகுது. தெரியுதா? ஸோ ஓகே ஓகே சேம் நம்ம வந்துட்டு அந்த ப்ரெஷர் வந்துட்டு ஈக்குவலாக கொடுக்கணும். ஈக்குவலாக இல்லாமல் நம்ம வந்துட்டு அங்கேயே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஈவனாக வராது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேப் விட்டு போடுறேன் பாருங்கள். கேப் விட்டு போடுறேன். ஸோ இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம இதில் என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு செல்ஃப் கலர் இருக்கிறதுனால ரொம்ப மிஸ்டேக் வந்து கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நான் வந்துட்டு இந்த லூப்பை கூட நான் மேலே தான் இருக்குது, கீழேயே நான் எடுத்து விடலை. தெரியுதா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லூப் கூட நான் எடுத்து விடலை. ஸோ இப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இதில் பாருங்கள், நான் எவ்வளோ கேப் விட்டு போட்டிருக்கேன். அப்போயுமே எனக்கு வந்துட்டு அந்த த்ரெட் வந்து தெரியல. இதே நான் இப்போ ஒயிட் கலரில் போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு நான் ஒயிட் கலரில் போடுறேன். அப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தெரியுதா டிஃப்ரென்ஸு? நான் எவ்வளோ கேப் விட்டாலுமே அந்த கேப்பில் அந்த ஒயிட் அப்படியே தெரியும் பாருங்கள். தெரியுதா? அந்த கேப் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது சொல்லிட்டு. நான் இங்கே நாட்டு ஸ்டார்டிங்கில் போட்ட நாட்லேருந்து எண்டில் போட்டிருக்க நாட் வரைக்குமே அது மாதிரி ஆடாக தெரியுது. இதே நம்ம ஃபேப்ரிக்கோட செல்ஃப் கலரில் போடும்போது அதோட லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம இங்கே எவ்வளோ தான் கேப் விட்டு போட்டாலுமே அதோட லுக் வந்து தெரியல. இப்போ நம்ம சிங்கிள் லைன் போட்டாலுமே நம்ம இந்த லைட்டாக வச்சு நமக்கு கேப் வரும். ஸோ அந்த கேப் கூட தெரியாத அளவுக்கு அந்த கேப்பில் இருக்க த்ரெட்டோட கலர் தெரியாத அளவுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்காக தான் வந்துட்டு ஃபேப்ரிக்கோட கலர் என்ன கலரோ அந்த கலர் த்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படி சொல்கிறது. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.